ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ மழை செமையாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து செம்மையாக கிளைமேட்டும் இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. அங்கங்கே ரெட் அலர்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த பொம்மை டாஸ்க் வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே இதில் வந்துட்டு தீப்பொறிலாம் வந்து கிளம்புவோம். அது மட்டும் இல்லாமல் இது இண்டிவிஜுவல் கேம், அதாவது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வெவ்வேறு துறையிலேருந்து அப்படியே வந்தவங்க வந்து இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணவங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தா நமக்கு முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆல்ரெடி தெரியும்னு சொல்லியே வந்துட்டு இவ்வளோ நாள் ஓட்டி கிட்டத்தட்ட 50 நாள் முடிய போது இன்னும் வந்து ஆல்ரெடி தெரியும், அதனால் எப்படி சண்டை போடுறதுன்னு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு சூப்பரான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு வாட்டி ராணுவோட பொம்மையை வச்சு மிரட்டுறாப்புல, அவர் காலின்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தர்ஷிகா பொம்மையை வச்சுட்டு வெறிகுண்டு தாக்குறாரு. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ப்ளே பண்ணார் ரஞ்சித் டபால்னு தெரியவார். ஏன்னா நேற்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். அதுவும் ஆர்ஜி ஆனந்த் வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணவொன்னே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கார். பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தர்ஷிகா வந்து டென்ஷன் ஆகிற விஷயங்கள் இருக்குது. தர்ஷிகாவோட பொம்மை வந்து அவர் வச்சுருந்ததுனால இவங்க வந்து ரயானோட பொம்மையை வச்சுருந்தாங்க பொழுது அவங்க வந்துட்டு சம்மட்டு. ஏன்னா குரூப்பாக வந்துட்டு இப்போ ஜாக்லின், சௌந்தர்யா, ரயன் 3 பேர் சேர்ந்து விளாட்றாங்க போல இருக்குது ஒரு பக்கம். தர்ஷிகா கூட யார் விளாட்றாங்கன்னு தெரில. விஷால் விளாண்டாலாம் பிரச்சனை ஆகிடும். விஷால் எப்படின்னா யாரும் இல்லாத நேரத்தில் கடலை போடுறாப்புல. எல்லோரும் இருந்தாங்களா, நீ இந்த மாதிரி பண்ணாது, எனக்கு பிடிக்கல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எனக்கு உண்மையில க்ரஷ்லாம் இல்லை அப்படின்றாரு. என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து தர்ஷிகா பொம்மையை வந்து இந்த பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஜாக்லின் சொல்கிறாங்க, விடு பார்த்துக்கலாம், என்ன இவ பொம்மை இங்கே தானே இருக்குது, வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாம் குரூப் விளாடுறீங்களா, இண்டிவிஜுவல் கேம்னா விளாடுங்க, இல்லை போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போகிறாங்க. கேம் விட்டு போகிறாங்கன்னா பொம்மையோட போகிறாங்களா இல்லை என்ன பண்ணாங்க தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அம்மா ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு விஷால் அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. முத்துவோட பொம்மையை பிடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஷால் வச்சிருக்க மாட்டேன்னு தான் தோணுது. ஸோ முத்துவும் இந்த பிக் பாஸ் அந்த கேம்லேருந்து வெளியே போயிருப்பான்ற மாதிரி தோணுது. இவர் கேட்குறாரு முத்து, அந்த பொம்மையை எடுத்து கொடுக்கலா விஷாலோட பொம்மையை அப்படின்னு கேட்குறாரு. யார் எடுத்து கொடுக்குற மாதிரி தெரில. விஷாலுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, முத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு முத்து வந்து முன்னாடியே வெளியேற்றுறவங்க தான் தோணுது. ஏன்னா முத்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருமே. ஸோ அதனால் சரி பார்க்கலாம். ஸோ நல்லா செம்மையாக இருக்கான இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொம்மையை வந்துட்டு அவங்க எடுக்கிற மாதிரி வைப்பாங்க. இவங்க ஓடி போய் வந்து தாவி போய் அந்த பொம்மையை டக்குன்னு எடுக்கணும், இந்த பொம்மையை எடுக்கணும் அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் கதையே கிடையாது தம்பி. நீங்கள் வைப்பீங்களா, நீங்கள் ஓடி போய் இடிப்பீங்களா அதெல்லாம் இல்லை. நாங்கள் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தண்ணி மாதிரி ஏதோ வச்சுருக்கோம். பால்லாம் போட்டு வச்சுருக்காங்க, தண்ணி இருக்காது, பால்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பால் மாதிரி அதுக்குள்ளே இருக்குது பொம்மை. அதுக்குள்ளே நீங்கள் கையை விட்டு தேடி அதுக்கப்புறம் கிடைக்கிற பொம்மை இந்த பொம்மை வச்சு இந்த வந்துடுச்சு, இவனை வெளியே விடக்கூடாது, இவனை வந்துட்டு கேம் ஓட்டு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ சுவாரஸ்யமாக இருக்குன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பார்க்கலாம். அந்த சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் முன்னாடியே வந்துட்டு மூஞ்சிருக்க அந்த பொம்மை வந்து இந்த பேரோடது அப்படின்னு வச்சுருந்தீங்க வச்சுங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சிலர் வந்து நல்லா ஆட்டம் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு தூக்கி வந்து இதுக்குள்ளே போட்டாங்க. இப்போ வந்து எடுக்கும்போது தெரிஞ்சிடும், நீ தான் அந்த வேலையை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தெரியும். ரைட். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் ஃபஸ்ட்டே யார் வெளியேற்றப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக யார் அடித்து தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு முத்துக்குமன் காலி ஆகிடுவார். தர்ஷிகா போகிறதுக்கு வாய்ப்பு இதுலேயே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதில் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவர் மேபி ரஞ்சித்தாக இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரி பார்க்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.